எங்களோட ரீசெண்ட் ஊட்டி ட்ரிப்பில் நாங்கள் டீ ஃபேக்ட்ரி பார்த்து முடிச்சு அது கூடவே அட்டாச் ஆகிருக்க இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியும் பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே 3 விதமான சாக்லேட்ஸ் தருவாங்க டேஸ்டிங்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே எதுவுமே டேஸ்டிங் கிடையாது. இங்கே சாக்லேட் உங்களுக்கு வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து மேக் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோவே. இங்கே ஆல்ரெடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அண்ட் முன்னாடி காமிச்ச அந்த 3 பேரல்ஸ் வந்து அந்த ஆல்மண்ட்ஸ் கோட்டட் கேஷ்யூ கோட்டட் சாக்லேட்ஸ் எல்லாம் இங்கே கோட் பண்ணுறாங்க. அது சும்மா டிஸ்பிளே மாதிரி தான். ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் இஸ் ரியலி மேட் ஹியர் அண்ட் செல்ட் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு. எதுவுமே நீங்கள் டேஸ்ட் பார்க்க முடியாது. இனிஷியலாக உங்களுக்கு கொடுக்குற அந்த 3 சாக்லேட்ஸ் மட்டும்தான் நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். அது 3மே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. அதை கெஸ் பண்ணி தான் நம்ம மற்றதெல்லாம் வாங்கணும். பிகாஸ் ஒன்று வந்து டார்க் சாக்லேட், இன்னொன்று மில்க், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து 50-50 ஐ திங்க். ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் குட் ஒன்லி. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே ஒரு 100 கிராம்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அண்ட் எல்லாமே நான் நட்ஸ் கோட்டடாக மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இவங்களோட டார்க் சாக்லேட் வந்து 40% அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஐ பாட் ஃபியூ டார்க் சாக்லேட்ஸ். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக இதில் ரொம்ப ஓவராக ஸ்வீட்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. 40% டார்க்குன்ற மாதிரி ஃபீலே வரல. அண்ட் ஒரு ஸ்மூத் ஃபினிஷாகவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது வேஸ்ட் ஆஃப் மணி மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு